முன்னாடிலாம் பாலு மகேந்திராவோட சினிமாட்டோகிராஃபி பார்த்துட்டு முதல்ல பீஸான ஒரு ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைச்சிது. முதல் விஷயம் இதுதான். நீ படம் பார்க்குறப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் தான் படமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஃபிலிம் மேக்கிங். அவன் விண்டோவில் நின்று அப்படி பார்த்துட்டே இருப்பான். இந்த விண்டோவில் சோர்ஸ் வரும். ஒரு சின்னோண்டு ஒரு ரேப்பரன் ஃபீல் இருக்கும். அது மட்டும் போதும்னு அப்படி ஷூட் பண்ணியிருப்பார். இத்தனைக்கும் நெகட்டிவில். இப்போ வந்து டிஜிட்டல் வந்துருச்சு. அப்போ நெகட்டிவில் ஒரே ஒரு ஹாஃப் லைட் வந்து பண்ணி ஷூட் பண்ண. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு பல்பில் தான் என்னென்னா அது ஒரு ஹவர்ஸ் இருக்குது. ஒரு புது பல்பானால் ஒரு 100 ஹவர்ஸ்க்கு பிறகு டெம்பரேச்சர் மாறும் ஆட்டோமேட்டிக்காக. 3200 கெல்வின்லேருந்து 2100 கெல்வினாக மாறும் இல்லையா? 5600 கெல்வின்லேருந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களாக மாறும். அப்போ ஒரே பல்பை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணால் உங்களுடைய ஸ்கின் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதனால தான் புது பல்பு வாங்கினது ஃபேஸுக்கு போகிற லைட்டை மட்டும் கொண்டு வந்து வச்சு அப்படி கொண்டு வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சார் லைட்டே வேணாம் சார், ஒரே ஒரு டியூப்லைட் மாரி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணலாம் அப்படி பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு டியூப்லைட் இருக்குது, நாளைக்கு ஒரு டியூப்லைட் வருது, நாளன்னைக்கு ஒன்று வருது. நீங்கள் அப்படி வந்து எல்லா டியூப்லைட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ரவி சாரோட படங்கள் ஓகே. அந்த 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 பல்பு கலாச்சாரம்லாம் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன்.